அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எத்தகைய தாக்குதல் அப்படின்றதையும், மற்றும் இந்த தாக்குதலுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையிலேயே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈரான் அமெரிக்காவின் எத்தகைய டிமாண்டுக்கு ஒத்துக்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ். கடந்த சில நாட்களாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நபர்களும் ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ், இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், வைஸ் பிரசிடென்ட். இந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட சவாலெல்லாம் வெட்டி பேச்சு தான், ஈரானால் அமெரிக்க கடற்படைக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களோட ஆசட்ஸ் எல்லாமே ஈரானை தாக்குவதற்கு தயாரான நிலைமையில் இருக்குது, ஏற்கனவே அந்த ஃபைட்டர் போர் விமானங்கள்ல ஆரம்பித்து போர்க்கப்பல்கள் வரைக்கும் எல்லாமே அந்தந்த பகுதிகளை நிறுத்தி வச்சிட்டோம், தாக்குதலை நடத்தணுமா வேணாமா அப்படின்றத ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முடிவு பண்ணணும். ட்ரம்ப் அவர் தான் முடிவு பண்ணணும் அட்டாக் பண்ணணுமா வேணாமான்னு, தவிர இது அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, போர்க்கப்பல் ஈரானுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் டீம் அப்படின்றதும் தெஹ்ரான் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை பேச்சுவார்த்தைக்குள்ளே தான் முடிக்கணும்னு பார்க்குறோம், நாங்கள் எடுத்தவங்க சொல்லி ஈரானுக்கு எதிராக போரில் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் மீண்டும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை கைவிட்டே ஆகணும் அப்படின்றது தான். ஈரான் கேன் நாட் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன். அமெரிக்காவுக்கு எதிராகவும், அமெரிக்க மக்களுக்கு எதிராகவும், அமெரிக்க மண்ணுக்கு எதிராகவும் ஈரான் கண்டிப்பான முறையில் செயல்படுவாங்க. ஸோ ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அது மட்டும் கிடையாது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மித்த ப்ராக்சிஸுக்கும் அணு ஆயுதங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ப்ளொரிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுதங்களோட தொழில்நுட்பத்தையோ அணு ஆயுதத்தையோ பிற நாடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற இந்த முக்கிய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மாட்டாங்க. ஸோ ஈரான்கிட்ட அணு ஆயுதம் வந்துச்சு அப்படின்னா அதற்கடுத்து ஈரானை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் ப்ராக்சிஸ் எல்லாத்துக்குமே அணு ஆயுதன்றது போய் சேர்ந்துடும். ஸோ ஈரானிடம் அணு ஆயுதம் போவது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் உலகத்தில் இருக்கிற மித்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இது பெரிய த்ரெட் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை அவங்க நாட்டோட சேனல்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அமெரிக்காவோட இங்கே மெயின் கோல் என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். மற்றும் இதற்கு கூடவே சேர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஹமாஸ் மாதிரியான அமைப்பு, ஹெஸ்புல்லா மாதிரியான அமைப்பு, இது எல்லாத்துக்கும் ஃபண்டிங்கை நிறுத்தணும் அப்படின்றது தான். ஸோ நாட் ஓன்லி நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஃபியூச்சர் ஆஃப் ஈரான், ஃபியூச்சர் ஆஃப் இரேனியன் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெஜிம் சேஞ்சுமே நாட் ஆஃப் த டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இரேனியன் ரெஜிமை காலி பண்ணணும், ஹெஸ்புல்லா ஹமாஸுக்கு அவங்க ஆயுதங்களை ஃபண்டிங்ஸ் சப்ளை பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான டிமாண்ட்ஸ் இது எல்லாத்தையும். அண்ட் இந்த டிமாண்ட்ஸில் ஒரு சில விஷயங்களை ஈரானியர்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப. ஸோ ஒரு சில டிமாண்ட்ஸை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் ஒரு சில ரெட்லைன்ஸ்ன்றது அமெரிக்கா கிட்ட இருக்கு. ரெட்லைன்ஸ் அப்படின்னா இந்த டிமாண்டை கண்டிப்பான முறையில் ஈரான் ஒத்துக்கிட்டாகணும், இல்லைன்னா த டீல் இஸ் ஆஃப். அப்படிப்பட்ட ரெட்லைன்ஸை அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் ஓகே, பட் இதர முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் அதுவுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டே இருக்குது, இது முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது, எதுக்குமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா தாக்குதல் நடத்துவதற்கான முழு உரிமையும் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள தாக்குதல் நடக்கலாம் அப்படின்றதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் மற்றும் முக்கியமான மிலிட்டரி அனாலிசிஸ்ட் மற்றும் ஜியோபொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற கருத்து. இந்த 48 மணி நேரங்களுக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம ஒரு சில சுருக்கமான விஷயங்களை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டால் எடுத்தவங்க கவுந்தோன்னு சொல்லி எந்த கண்ட்ரியோடையும் போருக்கு போக முடியாது. அதை முடிவு பண்ண போகிறது காங்கிரஸ், செனட். இவங்க உத்தரவு கொடுக்காமலாம் முழு நேர போராக இது மாறாது. அதற்கு மாறாக 9/11 அப்புறமா இந்த தாக்குதல்களை பண்ணுறதுக்கான ஒரு பவர்ன்றது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கப்படுது. ஸோ மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால் எப்போ வேணும்னாலும் பண்ண முடியும், முழு நேர போகிறதா அவங்களால பண்ண முடியாது. ஸோ மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சோல்ஜர்ஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் ஃபைட்டர் ஜெட்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ முழு அமெரிக்கன் மைட்டை நம்ம இந்த இடத்துல பார்க்க மாட்டோம்.
அமெரிக்கன் மிலிட்டரி வந்து ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுறது வந்து பிரசிடென்ட் பவரில் இல்லை. ஸோ ஒரு பார்ட் வந்து தான் இந்த தாக்குதலை பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு பார்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யூகே இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 13லேருந்து 15 F-35 போர் விமானங்களை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏர்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இஸ்ரேல் இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா ஈரானோட நியூக்ளியர் வெப்பனைசேஷன் அப்படின்றது இஸ்ரேலுக்கான சாவுமணி. ஸோ இஸ்ரேல் எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் போய் இந்த ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் உள்ள இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் இஸ்ரேலி போர் விமானங்களும் அமெரிக்க போர் விமானங்களும் ஒன்றா தான் சேர்ந்து இறங்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஜெர்மனி, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அப்படின்றத மிடில் ஈஸ்டில் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏரியல் ரீஃபியூரிங்கில் ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் பிரெஞ்சு ஏர்ஃபோர்ஸோட விமானங்கள் பயன்படுத்தப்படுது. ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸின் மூலமாக பலவிதமான ஆயுதங்கள்ன்றது இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல், யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி அப்படின்னு சொல்லி இத்தனை நாடுகளோட கூட்டமைப்பு சேர்ந்து பண்ணுற ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் தான். வெறுமனே அமெரிக்கா மட்டுமே இறங்க மாட்டாங்க. அண்ட் அமெரிக்காவுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நேட்டோ. அதாவது நேட்டோவை பயன்படுத்தி நேட்டோ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை உள்ளே கூப்பிடுறது, அதுவுமே வந்து நாட் ஆஃப் த டேபிள், அதையும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்து வெறுமனே ஈரான் வர்சஸ் அமெரிக்கா கிடையாது, ஈரான் வர்சஸ் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒட்டுமொத்தமாக மேற்கு நாடுகளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்றதுனால கண்டிப்பான முடியல யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அண்ட் ஆப்ரேஷனல் டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து பூட்ஸை ஈரானில் வைக்க மாட்டாங்க. சிறிய லெவலில் ஏதாவது இன்ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன்ன்றது இருக்கும். அதை தாண்டி அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஏரியல் பம்பார்ட்மெண்ட்டு தான். ஏரியல் பம்பார்ட்மெண்ட்டுனா சிம்பிளாக சொல்கிறேன், ஈரானில் ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரணும். ஈரானிய மக்கள் ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு அகேன்ஸ்டாகவும் ஐஆர்ஜிசிக்கு அகேன்ஸ்டாகவும் சண்டை போட்டு வேற ஒரு ஆளை பவருக்கு கொண்டு வரணும். அப்படி பவருக்கு கொண்டு வர நபர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கணும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு ஆதரவாக இருக்கணும் பேசிக்கலி. ஸோ அப்படி நடக்கணும்னா ஈரான் மேலே சராமாரியாக குண்டு வீசணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் ஈரானியன் மக்கள் வந்து வாழ்கிறதுக்கே கஷ்டப்படணும். உணவு சரியாக கிடைக்கக்கூடாது, ஃபியூயல் சரியாக கிடைக்கக்கூடாது, எப்போ வேணும்னாலும் அவங்க தலையில் பாம்பு விழுகலாம் அப்படின்ற பயத்தில் இருக்கிறப்ப தான் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஈரானியன் கரண்ட் ரெஜிமுக்கு எதிராக மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தில் ஈடுபட்டு ஈரானியன் கவர்மெண்ட்டை தூக்கி எறிவாங்க. ஆக்சுவலாக ஈரான்ற நாடு இதற்கு முன்னாடி ஷாவோட ரெவல்யூஷனுமே இப்படி தான் நடந்துச்சு. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சு தான் இப்போ ஒரு நபர் வந்திருக்காரு. அப்படி ஒரு நபர் வந்துட்டாலே எழுதப்படாத சட்டம்ன்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாற்காலியில் உட்கார்றாருன்னா அதே எலெக்ஷனில் தோற்கடித்து அவர் வெளியே அனுப்பப்படுற மாதிரியே ஒருத்தர் பை ஃபோர்ஸ் ஒரு ஆளை பற்றி விட்டுட்டோ இல்லை ஒரு ஆளை கொன்னுட்டோ அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அதே மாதிரி பை ஃபோர்ஸ் அந்த ஆளை கொன்னுட்டோ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாருன்றது தான் டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, டெமோக்ரஸியாக இருந்தாலும் சரி, எழுதப்படாத சட்டம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ கொமேனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை காலி பண்ணுறதுக்கு அவங்க மக்களே போராட்டம் பண்ணி வேற ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இந்த ரெஜிம் சேஞ்சை பண்ண வைக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இப்போது ஏரியல் பம்பார்ட்மெண்ட்டில் ஈடுபடுறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஏரியல் பம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஈரானியன் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஏரியல் பம்பார்ட்மெண்ட். இந்த பம்பார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணும் சிம்பிளாக அப்படின்னா, நம்ம ஊரில் சில அறிவுஜீவிகள் இருக்காங்க. அந்த அறிவுஜீவிகள் எல்லாமே போன பம்பார்ட்மெண்ட்டில் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸுக்கு எதிராக ஒன்றுமே நடக்கலை ஆகும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து என்ரிச்டு யுரேனியமை வெளியேற்றினது உண்மைதான். வெளியேற்றப்பட்ட என்ரிச்டு யுரேனியமை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்களோட சென்ட்ரிஃபியூஜஸ் வந்து டேமேஜ் அடைஞ்சிருக்கு. சென்ட்ரிஃபியூஜஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு தான் படிங்கடான்னு நம்ம சொல்கிறது. ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுன்றது சென்ட்ரிஃபியூஜஸ் பண்ணக்கூடிய அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் தான். சென்ட்ரிஃபியூஜஸ் 4லேருந்து 5 வருஷம் தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸை வந்து சென்ட்ரிஃபியூஜில் போட்டு நம்ம அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஹெவியான யுரேனியம் 238 வந்து வெளியே போயிடும். 235 தான் இருக்கும். அந்த 235 தான் நம்ம பாம் செய்ய முடியும். ஸோ சென்ட்ரிஃபியூஜஸ் தான் முக்கியமான ஒரு பார்ட்டு. அந்த சென்ட்ரிஃபியூஜஸ் காலி டேமேஜ் அப்படின்னா ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம்ன்ற கனவு வந்து 6 மாதத்துலேருந்து 6 வருஷத்துக்கு டப்புன்னு ஏறும்.
இதை தான் அமெரிக்கன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க. அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு பெரிய பயன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது 60% என்ரிச்டு யுரேனியம் தான். 95% என்ரிச்டு யுரேனியம் அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் பாம் செய்ய முடியும். 60% வச்சு அதிகப்படியாக கரண்ட்டு தான் எடுக்க முடியும். ஸோ 60% இஸ் யூஸ்லெஸ் வித்தவுட் த சென்ட்ரிஃபியூஜஸ். 4லேருந்து 5 வருஷம் அவங்க சென்ட்ரிஃபியூஜை ஓட விட்டு 60% என்ரிச் பண்ண இந்த யுரேனியமை 4லேருந்து 5 வாரம் மீண்டும் அந்த சென்ட்ரிஃபியூஜில் ஓட விட்டாங்கன்னா தான் 95% என்ரிச்டு யுரேனியமுக்கு அது போகும். ஸோ சென்ட்ரிஃபியூஜஸ் இல்லாமல் அந்த 60% என்ரிச்டு யுரேனியம்ன்றது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ரிச்டு யுரேனியம் வெளியேறி போகிறதுக்கு தேவையான டைமை கொடுத்து தான் யூஎஸ் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான கருத்துமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா யூஎஸோட நோக்கம்ன்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் ஈரான் கிட்ட இருக்கக்கூடாதுன்றது தான். ஈரானை ஒட்டுமொத்தமாக ஒரு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லேண்டாக மாற்றணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைக் நடந்து அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷன் லீக் ஆகி அதனால் பாதிப்புகள் பெருசாகி மக்கள் வந்து இன்னும் கொடூரமாக அமெரிக்காவுக்கு திரும்பியோ இல்லை அமெரிக்கன் ஃபோர்ஸஸுக்கு அகேன்ஸ்டாக புதுசாக ஒரு ப்ராக்சி குரூப் எங்கேருந்தோ கிளம்பியோ வந்துடக்கூடாது, டேமேஜஸை மினிமலாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சி கூட ஈரானுக்கு இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை வெளியேற்றுறதுக்கான போதுமான கால அவகாசமாக அவங்க கொடுத்துருக்கலாம். இது ஒரு தியரி. இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்குமான்றது எனக்கு தெரியாது, பட் பேசிக்கிறத வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ மீண்டும் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா டேமேஜான சென்ட்ரிஃபியூஜஸை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுற மாதிரி இன்னும் கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈரானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸின் மேலே ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஈரான் அவங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க இல்லையா? ஏன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இல்லாமல் நியூக்ளியர் பாம் செய்ய முடியாது. அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்குன்றது என்ன அச்சீவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே ஈரானால் ஃபுல்லி வெப்பன்ஸ் கிரேடு யுரேனியமை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விஷயத்த இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும். ஈரான் வந்து இந்த சண்டையிலேருந்து மீண்டும் நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் 10 வருஷம் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக டேமேஜ், சயின்டிஸ்ட்டை போகிறதையும் கொண்டுட்டாங்க. ஸோ இந்த ஒரு வழியாக அவங்க அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் தான் ரெஜிம் சேஞ்ச். ரெஜிம் சேஞ்சுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மக்களை தூண்டி அந்த மக்களே போய் அந்த ரெஜிமை வந்து காலி பண்ணணும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்க வந்து வெறுமான நியூக்ளியர் ரீசர்ச் ஃபெசிலிட்டிஸை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, பெட்ரோலியம் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணுறாங்க. கண்டமேனிக்கு அதோட கேபிட்டலில் வந்து பாம்ஸை போடுவாங்க. ஈரானியன் லீடர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, கொமேனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல பாம்ஸ் விழுகும். அண்ட் ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் எங்கே இருக்காங்க, ஐஆர்ஜிசி சோல்ஜர்ஸோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது, இவங்களோட விமானப்படை, இவங்களோட கப்பற்படை, இவங்களோட தரைப்படை, இவங்களோட மிசைல் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுவாங்க. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் சிவிலியன் கேஷுவாலிட்டி வரும்னு தெரிஞ்சும் அவங்க பாம்பு போடுவாங்க. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு சின்ன கோடு தான், மெல்லிசான கோடு தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே டைரெக்டாக பாம்பு போடாததுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பாம்பு போட்டு கேஷுவாலிட்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பாம்பு போடுறாங்க, அந்த பாம்பு போடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த இடத்துல பாம்பு போட்டால் சிவிலியன் கேஷுவாலிட்டி வரும் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க பண்ணாங்கன்னா அது ஒரு சின்ன கோடு தான் வார் கிரைமுக்கும் மிலிட்டரி டாக்டிக்ஸுக்கும் நடுவில். அது மொராலி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வார் கிரைம், மொராலை வச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டாக்டிக்ஸ். உங்களை யார் மிலிட்டரி பேசிக் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் வைக்க சொன்னா அப்படின்னு ஜெனீவா கன்வென்ஷனில் சூப்பராக வாதாடுவாங்க. ஸோ இதான் நடக்கும். இந்த 2 ஆப்ஷனில் எதை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியலை. இப்போ 2 ஆப்ஷனுமே ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இருக்குன்றத ஜேடி வேன் சொல்லிட்டாப்புல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு ஈரான் எப்படி அவங்கள தற்காத்து கொண்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை வச்சுருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் அமெரிக்கா டார்கெட் பண்ணல, அவங்களோட மிசைல் டெக்னாலஜியையும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஈரான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும் அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை மறந்துடணும், அப்புறம் மிசைல் ப்ரோக்ராமையும் மறந்துடணும். அவங்களால இதுக்கு மேலே பலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அட்வான்ஸ்டாக உருவாக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துக்கொள்வாங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த விதமான தாக்குதலும் நடக்காமல் ஸ்மூத்தாக இது போகும். ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்குன்னு நடக்கும். உலக லெவலில் ஆயில் பேரலோட எண்ணிக்கைன்றது அதிகமாகும். ஆல்ரெடி கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ
இந்த நிலமை வந்து எப்படி போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஈரான் மேலே அமெரிக்கா ஸ்ட்ரைக் எப்படிப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணாலும் அது ஒரு சின்ன ஸ்ட்ரைக்காக இருக்குன்றப்ப தப்பிச்சோம், பெரிய ஸ்ட்ரைக்காக இருக்குது அப்படின்னா அது நமக்கும் தான் பிரச்சனை. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.